இந்த நித்யாக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறதோ தெரியல. காலையில் எழும்பி எல்லாருக்கும் டீ காஃபி பண்ணுன்னு ஒரு நாளும் பண்ணுறதில்ல. பெரிய மகாராணின்னு நினப்பு. எப்போ பாரு நானே ஏஞ்சி பண்ணணும். இந்த வீட்டில் நான் மாமியாரா அவ மாமியாரான்னு தெரியல. மணி 7 ஆகுது, இன்னும் எழும்பி வரல. ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. இவ்வளவு காலையில் யார் ஃபோன் பண்ணுறாங்களோ தெரியல. ஹலோ, யாரு? ஹலோ, கீதாவா? ஆமாம், நான் கீதா தான் பேசுகிறேன். நீங்கள் யாரு? நான் தாம்மா. அன்னைக்கு நீ என்கேஜ்மெண்ட் நிறுத்த வந்தியே. என்கேஜ்மெண்ட்டா? யாரு? ஆதிராவோட என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம், அந்த பையனோட மாமா பேசுகிறேன். ஓ, நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னம்மா, நம்பர் வாங்கின மறுபடியும் கால் பண்ணுறேன்னு பண்ணவே இல்லை. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கல்யாண வேலை இருந்துச்சு, அதுதான் பிஸியாக இருந்தேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தான். எதனா ஐடியா கிடைச்சிச்சா? இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா ஐடியா? நம்ம நேரில் மீட் பண்ணலாமா? எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? என் பொண்ணு இங்கே தான் இருக்குவா. நம்ம 3 பேரும் சேர்ந்து எதனா ஐடியா பண்ணலாம். கண்டிப்பாக வரேன். எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நிற்கணும் எனக்கு, அவ்வளவுதான். ஆமாம், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நீங்க அது எப்போ? அதுவும் இன்னும் 1 மாசத்துல தான். அப்போது உங்கள் பொண்ணோட கல்யாணம் ஃபர்ஸ்ட் நடக்குமா இல்லை அந்த பொண்ணோட கல்யாணமா? அந்த பொண்ணோட கல்யாணம் தான். அது நடக்கவே கூடாது. உங்கள் வீட்டு அட்ரஸ் அனுப்புங்க, நான் நேரில் வரேன். சரிம்மா. சரி சரி. என்ன இந்த அத்தை காலையிலே யாரனா வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்லை ஃபோனில் பேசுகிறாங்களா? இவ்வளோ ஜோரம் கத்தி பேசின்னு இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த ஆதிர கல்யாணத்தை நம்ம நிறுத்தணும். அதுக்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். என்னது, நான் கரெக்டாக தான் கேட்டேனா? ஆதிர கல்யாணத்தை அத்தை நிறுத்த போகிறாங்களா? சரி, உங்கள் வீட்டு அட்ரஸ் அனுப்பி வைங்க, நம்ம நேரில் பேசிக்கலாம். இவங்க என்ன மட்டும்தான் இப்படி வெறுக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாரையும் இப்படி தான் பண்ணுறாங்களா? இவ்வளவு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. சி, ஆதிராவும் அவங்க குடும்பத்து ஆளுங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதுக்கு எப்படி இந்த அத்தைக்கு மனசு வருது? நேற்று நான் போனப்போ கூட எப்படி அவங்க பொண்ணு மாதிரி விழுந்து விழுந்து கவனிச்சாங்க லக்ஷ்மி அம்மா. இதை எப்படியாச்சும் நான் சுமேஷ் கிட்ட சொல்லி லக்ஷ்மி அம்மா வீட்டில் சொல்லணும். இந்த கல்யாணத்தில் எந்த தடையும் வராமல் நல்லபடியாக நடக்கணும். ஏதோ சுமேஷுக்கு அம்மா வயசில் பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க. இனிமே இந்த நித்யா யாருன்னு காமிக்கிறேன். என்ன அத்தை, திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி ஆயிடுச்சா? அட கடவுளே, இவ எப்போ வந்தான்னு தெரியலையே. நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாளோ? என்ன பேசுகிற நீ? எதை பற்றி பேசுகிற? எனக்கு எதுவும் தெரியாது. ஆமாம் ஆமாம், கரெக்டு தானே. உங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்கும் தெரியாமல் தானே திருட்டுத்தனமாக பண்ணுறீங்க. நித்யா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துன்னு போ. போனா போட்டோம், பாவம் ஒன்று வீட்டில் இடம் கொடுத்தா என்னையே மிரட்டுறியா? என்னது, நான் மிரட்டுறேண்ணா? சேச்சே, உங்களை என்னமோ ஏதோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளவு மோசமாக இருக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அநியாயமாக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறீங்களே, உங்களால் என்னன்னு சொல்கிறது? எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட நீ யாரடி? யாரும் இல்லாத அனாதை தானே நீ. இங்கே பாருங்க, வாயை அடுக்கி பேசுங்க. சுமேஷோட அம்மான்னு உங்களை சைலண்ட்டாக விடுறேன். இதே வேறு யாராச்சும் இருந்தாங்க இவ்வளோ நேரம் என் வாய் பேசாது, என் கை தான் பேசும். யாரை பார்த்து அனாதன்றீங்க? எனக்கு என் புருஷன் இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு அனாதை ஆகணும்? அதுவும் இல்லாமல் பாசத்தை அளவுக்கு அதிகமாக கொட்டுற லக்ஷ்மி அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. நான் எதுக்கு இனிமேல் அனாதை ஆகணும்? அவங்களையெல்லாம் வானான்னு நானே தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ என்னடி சொந்தம் கொண்டாடுற? உங்களுக்கு வேணும்னா அவங்கெல்லாம் விரோதியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி யாரும் கிடையாது. அவங்க எல்லாருமே எனக்கு தேவை. அப்புறம் என்ன, இந்த வீட்டில் போனால் போட்டோன்னு இடம் கொடுத்துருக்கீங்களா? நாங்களும் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தோம். நீங்கள் இவ்வளோ பேசிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் எதுக்கு சைலண்ட்டாக இருக்கணும்?
இந்த வீட்டில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உங்கள் கதை முடிஞ்சிச்சு. ஓஹோ, சரிதான் சரிதான். இந்த பிளானோட தான் 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்களா? இப்போ தானே தெரியுது. இவ்வளவு நாள் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சோம். இனிமே கண்டிப்பாக பண்ணுவோம். சுமேஷ் கூட உங்களை என்னமோன்னு தான் நினச்சாரு. ஆனால் நீங்கள் இப்படி இருக்குவீங்கன்னு தெரியாது. உங்களை பற்றி எல்லாம் சொல்ல போகிறேன். சொல்லு. எனக்கு என்ன பயமா? அவன் என்னோட பையன். என்னை மிஞ்சி என்ன பண்ண முடியும் உங்களால்? என்ன பண்ணுறோன்னு பாருங்க. ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? சரி சரி, பண்ணி பாருங்க, அப்புறமா தெரியும். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை, அது பழைய நித்யா. இப்போ நீங்கள் எப்படியாப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்கேற்ற மாதிரியே நடந்துக்கிறேன். இனி இந்த வேலை செய் அந்த வேலை செய்யுன்ற வேலைலாம் என்கிட்ட வாங்காதீங்க. உங்கள் வீட்டு வேலையை நீங்களே செஞ்சுக்கங்க. சே, என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டதால தான் இவ இப்படி குதிக்கிறா. இப்போ அந்த ஆதிர கல்யாணத்தில் என்ன நடந்தாலும் கண்டிப்பாக ஏன் மேலே தான் வரும். என்ன பண்ணட்டும்? பேசாமல் இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கிடலாமா? என்ன பண்ணட்டும்? ஒரே குழப்பமாக இருக்கே. கவிதா, என்னதான் நடக்குது இந்த வீட்டில்? ஏன், என்ன ஆச்சு? பார்த்தா எப்படி தெரியுது? ஐஷு அக்காவுக்கு தானே விஜய் மாமா. நீ எப்படி விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? அதுவும் இல்லாமல் ஐஷு அக்கா விஜய் மாமாவை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய? நானும் தான் அவங்கள லவ் பண்ணுறேன். நீ போய் தானே சொல்கிற. ஐஷு அக்காவுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் வேணும்ட்டே பண்ணுறேன். அடி பிச்சிடுவேன். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாத. அது இருக்கட்டும், இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ். இது எதுக்கு எடுத்து போட்டுன்னு இருக்க? நீ கூட தான் என்னோட எத்தனையோ ட்ரெஸ் எடுத்து போடுற. ஏன் நான் உன்னோட ட்ரெஸ் போடக்கூடாதா? என்னோட ட்ரெஸ் யாரும் போடக்கூடாது. என்னோட ட்ரெஸ் நான் மட்டும்தான் போடணும். அப்போ நீ மட்டும் என்னோட எத்தனையோ ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கியே. நான் எடுத்து போட்டேன்னா அது என்னோடது மட்டும்தான். பொடி லூஸு, பைத்தியம் மாதிரி பேசாத. உன்கிட்ட பேசினாலே எனக்கு தலை நோவு வருது. உன்னை என்ன நான் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டேனா என்கிட்ட வந்து பேசுன்னு? நீ தான் நான் வேணும்ட்டே வந்து பேசி என்கிட்ட வம்பு இழுத்துன்னு இருக்க. இரு, நான் விஜய் மாமா கிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன், இதெல்லாம் நீ வேணும்ட்டே செய்கிறன்னு. என்ன வேணா சொல்லிக்கோ, யார் பேச்சும் இங்கே எடுப்படாது. என்னோட பேச்சு மட்டும்தான் அவங்க கேட்குவாங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே என்னோட பேச்சை மட்டும்தான் கேட்கணும், கேட்குவாங்க. சீ, பொடி பைத்தியம். உங்ககிட்ட எல்லாம் மனுஷ பேசுவானா? இவள என்ன கவிதா, என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்து இருக்க? உன் முட்டை கண்ணை விரிச்சின்னு. சும்மா இருமா, எனக்கு கோவம் வர வைக்காது. நான் முதல்ல கோவத்தில் இருக்கேன். என்னடி, என்ன ஆச்சு? ஆமாம், மாப்பிள்ளை உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரா இல்லையா? 2 பேரும் பேசிக்கிறீங்க தானே? ஆமாம், அது ஒன்று தான் குறைச்சல். ஏண்டி, என்ன ஆச்சு? ஏன் நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது இல்லையா? இல்லைம்மா. சரி, அவங்க தான் ஃபோன் பண்ணல, நீ என்ன ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே? நான் எப்படி பேசிட்டோம்? நான் ஃபோன் பண்ணதுக்கு எதனா சொல்லிட்டாங்கன்னா? ஏண்டி, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க தானே? அப்புறமா என்ன சொல்ல போகிறான்? நான் அப்படி சொன்னேன். நான் உங்ககிட்ட 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு நான் தான் என்னோட லவ் சொல்லியிருக்கிறது. அவன் ரிட்டன் ஒன்றுமே சொல்லலை. நான் செத்துடுவேன்னு சொன்ன அப்புறம்தாம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கினான். அவன் ஒன்றும் என்னை லவ் பண்ணல. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, இந்த சவிதா இன்னொரு குண்டு தூக்கி போட்டு போகிறா. என்ன, அது ஒரு வாண்டது. இந்த ஐஷு அந்த விஜயை லவ் பண்ணாலாமே. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, இந்த சவிதா இப்போ தான் சொல்லிட்டு போகிறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கல்யாணமே நின்றுடும்னு நினைக்கிறேம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் நிற்காது. உங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் ஐஷுவை வேற எங்கன்னா தூரமாக தங்க வைக்க சொல்கிறேன். இத்தனை நாளாக நம்ம அந்த ஐஷு சரியில்லை, நிறைய பசங்க கூட பேசுகிறான்னு சொல்லி தானம்மா அவனை நம்ம டைவர்ட் பண்ணோம். ஆனால் உண்மை அது இல்லையே. அவள் இத்தனை நாளாக விஜயை தான் லவ் பண்ணின்னு இருந்திருக்கா. இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்குமோ தெரியலம்மா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவளை இந்த வீட்டுக்கே வராத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசு.
பேசினே இருங்க. அங்கங்கே என்கேஜ்மெண்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே ராவும் பகலும் பேசுகிறாங்க. நீ என்னடான்னா ஃபோன் பண்ணாமல் உட்காந்துருக்க? ஆமாம், நான் இவ்வளவு எல்லாம் கோல்மால் பண்ணியிருக்கேன். என்னென்னு பேசட்டும் போய். ஏதோ ஒன்று பேசுடி, ஃபோன் பண்ணு. ம் சரி, நான் பண்ணுறேன், நீ போ. ஐஷு, நான் கட்டிக்க போகிற பையனை நீ லவ் பண்ணுறியா? பண்ணு, நல்லா பண்ணு. கனவுல கூட நடக்க போகிறதில்ல. அந்த விஜய் எனக்கு மட்டும்தான் சொந்தம். விழிப்பட்ட இடம் இன்று ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புதுக்கடி என்னை சாவடிக்கிற, என்னை கொலையா கொல்ற. இத்தனை நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு எனக்கு இவ்வளவு ஞாபகம் வருது? அவளை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. எங்கே போயிருக்கான்னு தெரியல. யாரை கேட்கட்டும்? மாமாவை கேட்கிட்டா அவர் கேட்டால் அவர் தப்பாக நினச்சிக்குவார். என்னை யாரை கேட்கட்டும்? கவிதா கிட்ட கேட்கிட்டா? வேண்டாம், எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் டிசைட் ஆயிடுச்சு. அவகிட்டயே போய் அவள் அக்கா நம்பர் கேட்டா தப்பாக தான் நினைக்குவா. வேண்டாம். இல்லைனா அவங்க வீட்டில் அவங்க சின்ன தங்கச்சி ஒருத்தி இருக்குவாளே, அவள் கூட ஐஷுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாள். அவகிட்ட கேட்டா? ஆனால் அவளை எப்படி காண்டாக்ட் செய்ய? எனக்கு ஐஷுவை தான் தேடுது. கவிதா மேலே எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டேன், ஆனால் அவள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லையே எனக்கு. என்ன செய்யறது? நான் தப்பு பண்ணிட்டேனோ? இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சிருந்தா நல்லா இருந்துச்சு. நான் ஐஷுவை தான் விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் டூ லேட். என்ன செய்யறது? என்னோட லைஃப் அவ்வளோதானா? அந்த கவிதாவை தான் நான் கட்டிக்கணுமா? அம்மா கிட்ட பேசி பார்க்கட்டா? ஆனால் அம்மா என்ன நினைக்குவாங்க என்னை பற்றி? ஃபஸ்ட்டு ஐஷு கிட்ட பேசி பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு அவகிட்ட பேசணும். யார் இது இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது? ஹலோ, யார் பேசுறது? ஹலோ விஜய், நான் தான் கவிதா பேசுகிறேன். ஓ, சொல்லு கவிதா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசலான்னு தான். நீங்கள் எனக்கு காலே பண்ணல. 1 வீக் ஆச்சு உங்ககிட்ட பேசி, அதுக்கு தான் கால் பண்ணேன். சாரி கவிதா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணிட்டா? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஓ அப்படியா? சரி, இது என்னோட நம்பர். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சரி, வைக்கிறேன், பாய். ஐயோ, இவ வேற கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்ன பண்ண போறான்னே தெரியல.